மயிலரசன் அழகை பகிர்ந்த மயில். ஒரு காலத்தில் பச்சை பசேலென விரிந்த ஒரு அழகான காட்டில் மயிலரசன் என்ற மயில் வாழ்ந்தது. அதன் நீல நிறக் கழுத்தும் பச்சை நீலம் கலந்த நீண்ட வால் இறகுகளும் சூரிய ஒளியில் மின்னும். மற்ற பறவைகளெல்லாம் அதை பார்த்து வியந்து நிற்பார்கள். மயிலரசன் மிகவும் அழகானது, ஆனால் அதைவிட அது நல்ல மனம் கொண்டது. ஒரு நாள் காட்டில் பெரிய வறட்சி வந்தது. குளங்கள் உலர்ந்தன. சிறிய பறவைகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அவை கவலையுடன் இருந்தன. அப்போது மயிலரசன் சொன்னது, என்னிடம் அழகு இருக்கிறது, ஆனால் அதைவிட பகிரும் மனமே உண்மையான அழகு. அது தன் அழகான வாலை விரித்து ஆடியது. அதன் இறகுகள் காற்றில் அசைந்ததும் மேகங்கள் கூட வியந்து பார்த்தன. சற்று நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. காடு முழுவதும் மகிழ்ச்சி. பறவைகள் கீச்சு, மான்குட்டிகள் துள்ளல், மரங்கள் மீண்டும் பசுமை. அந்த நாள் முதல் மயிலரசன் காட்டின் அரசன் அல்ல, நல்ல மனத்தின் அரசனானது. காட்டில் எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள், அழகு பார்க்க கண்ணுக்கு, அன்பு பார்க்க மனத்திற்கு. கதை சொல்லும் செய்தி, உண்மையான அழகு வெளியில் இல்லை, நல்ல மனத்தில்தான் இருக்கிறது. சின்ன வாத்து மிட்டி, பெரிய கனவு. ஒரு பசுமையான கிராமத்தில் தெளிந்த நீருள்ள ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளத்தின் அருகே ஒரு சின்ன மஞ்சள் வாத்துக்குஞ்சு வாழ்ந்தது. அதன் பெயர் மிட்டி. மிட்டிக்கு பெரிய பெரிய கண்கள், சிரிக்கும் முகம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மிட்டியை சோகமாக்கும். நான் இன்னும் பறக்க முடியலையே என்று தினமும் வானத்தை பார்த்து நினைப்பது. அதே குளத்தில் இருந்த பெரிய வாத்துகளெல்லாம், நீ இன்னும் சின்ன குட்டி, பொறுமையாக இரு என்று சொல்லும். ஆனால் மிட்டி விடாமுயற்சி கொண்டது. ஒவ்வொரு நாளும் சூரியன் எழுந்ததும் சின்ன சிறகுகளை அசைத்து பயிற்சி செய்தது. தண்ணீரில் நீந்தி வலுவாகியது. தன்னம்பிக்கையுடன் சிரித்துக்கொண்டே முயற்சி செய்தது. ஒரு நாள் மென்மையான காற்று வீசியது. மிட்டி கண்களை மூடி, நான் முடியும் என்று சொல்லி சிறகுகளை விரித்தது. அற்புதம்! மிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தில் உயர்ந்தது. அதிகமில்லை, ஆனால் அது மிட்டிக்கான முதல் பறப்பு. கீழே இருந்த எல்லா வாத்துகளும் கைதட்டி மகிழ்ந்தன. மிட்டியின் கண்களில் சந்தோஷ கண்ணீர். அன்று மிட்டி புரிந்து கொண்டது, சின்னவனாக இருந்தாலும் கனவு பெரிதாக இருந்தால் முயற்சி ஒரு நாள் வெற்றி தரும். அதற்கு பிறகு மிட்டி அந்த குளத்தின் மிக தைரியமான, மகிழ்ச்சியான வாத்து ஆக மாறியது. கதையின் கருத்து, தன்னம்பிக்கை பிளஸ் முயற்சி ஈக்குவல் டு வெற்றி. சிரிக்கும் ஆமை மணி. ஒரு பசுமையான காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் பிடித்த ஒரு சின்ன ஆமை இருந்தது. அதன் பெயர் மணி. மணி எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பதால் எல்லாரும் அதை சிரிக்கும் ஆமை மணி என்று அழைப்பார்கள். மணி ரொம்ப மெதுவாக நடக்கும், ஆனால் அதற்கு ஒரு சிறப்பு பழக்கம் இருந்தது. எதையும் அவசரப்படாமல் நம்பிக்கையோடு செய்வது. ஒரு நாள் காட்டில் பெரிய போட்டி அறிவிக்கப்பட்டது. யார் முதலில் ஆற்றங்கரைக்கு செல்வார்கள்? எல்லா விலங்குகளும் கலந்து கொண்டார்கள். முயல், மான், நரி எல்லாரும் வேகமாக ஓடத் தொடங்கினார்கள். மணி மட்டும் சிரித்தபடியே மெதுவாக நடந்தது. மணி, நீ ஜெயிக்க மாட்டாய் என்று சிலர் சிரித்தார்கள். ஆனால் மணி கவலைப்படவில்லை. நான் என் வேகத்தில் போவேன் என்று நினைத்தது. வழியில் முயல் சோர்ந்து தூங்கியது. மான் தண்ணீர் குடித்து நின்றது. நரி வேறு பாதையில் தவறி போய்விட்டது. மணி மட்டும் நிறுத்தாமல் மெதுவாக, ஆனால் உறுதியாக நடந்தது. சிறிது நேரத்தில் மணிதான் ஆற்றங்கரையை முதலில் அடைந்தது. எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்றிலிருந்து அவர்கள் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டார்கள். வேகம் முக்கியமல்ல, முயற்சி மற்றும் நம்பிக்கைதான் முக்கியம். மணி எப்போதும் போல சிரித்தபடி சொன்னது, சின்ன அடிகள் கூட பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும்.